ஸ்ரீரங்கம் அடிமனை பிரச்சினையில் தமிழ்நாடு அரசு தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று அங்கு வசிக்கும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி காவிரி மற்றும் கொள்ளிடமாறுகளின் நடுவே தீவு போல அமைந்துள்ளது ஸ்ரீரங்கம். இங்கு 108 வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போற்றப்படுவதுமான அரங்கநாதசாமி திருக்கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலை சுற்றி நம்பெருமாள் அருகிலேயே குடியிருக்க வேண்டும் என இந்து சமய மக்கள் விரும்புவர். அப்படி கோயிலை சுற்றியுள்ள வீதிகளில் சுமார் 330 ஏக்கரில் 1,00,000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். ஆனால் அவர்கள் வசிக்கும் பகுதி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சொந்தமானது என 20 ஆண்டுகளுக்கு மேலாக கோயிலுக்கும் அங்கு வசிக்கும் மக்களுக்கும் நிலவும் விவகாரத்தை அடிமனை பிரச்சனை என்கின்றனர். கோயில் இடத்துல அப்போ இனாம் ஒழிப்பு சட்டத்து மூலியமா பட்டா கொடுத்துருக்காங்க. எல்லாரும் வீட்லேயுமே பட்டா வச்சுருக்காங்க. ஸ்ரீரங்கம் திருவண்ணாமலை முதற்கொண்டு இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்கு. எல்லாருக்கிட்டையும் பட்டா இருக்குது. மாநகராட்சிக்கு வீட்டு வரி எல்லாமே செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அடிமனை கோயில் நிலம், அதனால் நீங்கள் கோயிலுக்கும் வரி செலுத்துங்க, இல்லைன்னா வாடகை கொடுங்கன்றாங்க. அந்த பிரச்சனையினால தான் எங்களுக்கெல்லாம் நிம்மதி இல்லாமல் நாங்கள்லாம் இருக்கோம். இப்போ கடந்த 1864ஆம் ஆண்டில் ஸ்ரீரங்கம் கோயிலை சுற்றியுள்ள நிலங்கள் மக்களுக்கு மானியமாக வழங்கப்பட்டன. 1910ஆம் ஆண்டு வரி வசூலிக்கும் உரிமை மட்டுமே கோயிலுக்கு வழங்கப்பட்டது. 1963ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் இனாம் ஒழிப்பு சட்டம் அமல்படுத்தப்பட்டதை தொடர்ந்து 1969ஆம் ஆண்டு ஸ்ரீரங்கம் கோயிலை சுற்றியுள்ள மக்களுக்கு பட்டா வழங்கப்பட்டது. ஆனால் கோயில் நிர்வாகம் 1983ஆம் ஆண்டு தொடர்ந்த வழக்கில் 1998ஆம் ஆண்டு தீர்ப்பு வழங்கிய திருச்சி நீதிமன்றம் அடிமனை கோயிலுக்கு சொந்தம், கட்டிடங்கள் அங்கு வசிக்கும் உரிமையாளர்களுக்கு சொந்தம் என தீர்ப்பளித்தது. மேல்முறையீட்டில் உயர் நீதிமன்றமும் இந்த தீர்ப்பையை உறுதி செய்தது. தாத்தா பூட்டா காலத்தில் இருந்த வீட்டை நாங்கள் மாடிஃபை பண்ணி இப்போ நல்லா கட்டிகிட்டு இருக்கோம். இந்த சமயத்தில் அடிமனை எங்கள் கோயிலுக்கு தான் சொந்தம்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். அதே நேரத்தில் இவ்வளோ நாங்கள் கடன் அடித்து இன்றைக்கி வேறு ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு எல்லா முதலீடு இதில் தான் போட்டிருக்கோம். சொத்து சுகம் எல்லாத்தையுமே இதில் தான் போட்டிருக்கோம். எதுவும் ஒன்றுமே எங்கள்கிட்ட கிடையாது. இந்த கடனை நாங்கள் திரும்ப எப்போ அடைக்கிறது? அதுக்குள்ளே இந்த வீடை முடிச்சுட்டா நாங்கள் 3 தலைமுறை உழைப்பு என்ன ஆகுது? இதனிடையே 41 பேருக்கு சொந்தமான இடங்கள் கோயிலுக்குத்தான் சொந்தம் என்றும் அவர்கள் வசிக்கும் இடங்களை காலி செய்து காலி மனைகளாக கோயில் வசம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் கடந்த 2007இல் திருச்சி நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதனால் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு இடத்தின் பத்திரத்தை அடமானம் வைத்து கடன் வாங்கி வந்தவர்களுக்கு அதன் பின் இயலவில்லை. அத்துடன் கடந்த 20 ஆண்டுகளாகவே ஸ்ரீரங்கம் மக்கள் அடிமனை பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். கடன் வசதி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மாநகராட்சியில் பிளானிங் பர்மிட் வாங்க முடியாது. நீங்கள் பத்திரப்பதிவு இருந்தால் தான் அவங்க பிளானிங் பர்மிஷன் கொடுப்பாங்க. அப்போ எப்படி அவங்க கொடுப்பாங்க? இதனால் என்ன ஆகும்? இந்த அரங்கமா நகருங்கிறது அந்த காலத்தில் ஆழ்வார்கள் காலத்தில் மிகச்சிறப்பாக பாடப்பட்டது. மிகச்சிறந்த நகரமாக கட்டமைக்கப்பட்ட இந்த நகரமானது இப்போ ஒரு முறையற்ற நகரமாக ஆயிடுச்சு. அதுதான் இதோட விளைவுகள். இதெல்லாம் சீக்கிரம் தீர்க்கணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த விவகாரத்தில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். வரக்கூடிய தேர்தலுக்கு முன்பாக தீர்வு காணாவிட்டால் தேர்தலை புறக்கணிக்க இருப்பதாகவும் அங்கு வசிக்கும் மக்கள் தெரிவித்துள்ளனர். சன் செய்திகளுக்காக திருச்சி செய்தியாளர் இஸ்லாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.